வணக்கம் பிள்ளைகளே. ராமாயண கதையின் 2வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் அத்தியாயத்தில் நாம் ராமனின் பிறப்பை பற்றி கேட்டோம். இன்று ராமனும் அவரது சகோதரர்களும் சிறுவயதில் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். அயோத்தி அரண்மனை மகிழ்ச்சியால் நிரம்பியது. அங்கு 4 இளவரசர்கள் வளர்ந்தார்கள். மூத்தவன் ராமன் கருணையுடன் மற்றும் மென்மையுடன் இருந்தான். பரதன் அறிவாளி மற்றும் சிந்தனை மிகுந்தவன். ராமனின் நிழல் போல எப்போதும் அவருடன் இருந்தான் லட்சுமணன். சத்ருக்னன் எப்போதும் பரதனின் அருகில் இருந்தான். அவர்கள் எல்லோரும் அரண்மனை தோட்டத்தில் ஓடி விளையாடி சிரித்து சந்தோஷமாக இருந்தார்கள். வளர வளர அவர்கள் குரு வாசிஷ்டரிடம் கல்வி கற்றார்கள். வாசிஷ்டர் ஞானம் மிகுந்தவர், அன்பும் மிகுந்தவர். இளவரசர்கள் மண்ணில் அமர்ந்து கவனமாக குருவின் சொற்களை கேட்டார்கள். அவர்கள் நல்லொழுக்கம், உண்மை, அன்பு ஆகியவற்றை கற்றார்கள். அதோடு வில்வித்தை, குதிரை சவாரி போன்ற கலைகளையும் பழகினர். இவர்களில் ராமன் அமைதியிலும் ஒழுக்கத்திலும் பிரகாசித்தான். அவரை பார்த்தவுடன் அனைவரும் இவன் சிறப்பானவன் என்று நினைத்தனர். சிறுவயதிலேயே ராமன் பல நல்ல குணங்களை வெளிப்படுத்தினான். அவன் அனைவரையும் மதித்தான். ஏழைகளுக்கு உதவினான். மிருகங்களை நேசித்தான். அவன் எப்போதும் உண்மையே பேசுவான். லட்சுமணன் தனது அண்ணனை மிகுந்த பாசத்துடன் நேசித்தான். அவன் ராமனை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை. அயோத்தி மக்கள் 4 இளவரசர்களையும் மனமாற நேசித்தனர். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் இராமன் ஒரு பெரிய மன்னனாகி அன்பும் நீதியுமாக ஆட்சி செய்வான். இளவரசர்கள் வளர வளர அவர்கள் வலிமையிலும் அறிவிலும் சிறந்தவர்கள் ஆனார்கள். அயோத்தி முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவியது. ஆனால் விரைவில் ஒரு மகான் முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அவர் கேட்ட கோரிக்கை ராமனின் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அடுத்த அத்தியாயத்தில் அந்த சுவாரஸ்யமான கதையை கேட்போம். இன்றைய அத்தியாயம் ராமனின் சிறுபருவம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.